என்ன பேபி? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா சொல்லாமலும் இருக்க முடியலம்மா. என்ன விஷயமா இருந்தாலும் எதையும் தாங்கிக்கிற சக்தியை கடவுள் எனக்கு இப்ப கொடுத்திருக்காரு. எதுவா இருந்தாலும் சொல்லு. அது வந்துமா, நம்ம கருணகுமார் சார் இல்லத்துல வேலை பார்க்குற ராஜேஸ்வரி மேடத்தை பார்த்தேன். அப்படியா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம்மா, கருணகுமார் சாரால முன்ன மாதிரி ஓடி ஆடி நன்கொடை வசூல் பண்ண முடியலையா. இல்லத்தை நடத்த ரொம்ப சிரமப்படுறாங்களாமா. நீங்க வேற மாசம் மாசம் இல்லத்துக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்லம்மா, அந்த உதவி பணம் இந்த மாசம் கிடைக்கலன்னு சொன்னாங்கம்மா. அது கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்கம்மா. ஷோ, ஏன் பிரச்சனையில நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ராஜேஸ்வரி மேடம் கூட முடிஞ்சா உதவி பண்ண சொல்லுங்கன்னு சொன்னாங்கம்மா. இந்த விஷயம் கருணகுமார் சார் கூட தெரியாதுன்னு சொன்னாங்கம்மா. ஐயோ, 30 குழந்தைங்களோட பிரச்சனை. கண்டிப்பா நம்ம ஏதாவது உதவி செஞ்சே ஆகணும் பேபி. அம்மா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில எப்படிம்மா? இல்ல, ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் இல்லத்துக்கு போய் அவரை பார்க்க முடியாது. அவர் இங்க வந்தாலும் சரியா இருக்காது. அவரை ஏதாவது பொது இடத்துக்கு வந்து என்னை பார்க்க சொல்லி ராஜேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லு. சரிங்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் வாசு. ஹாய் வாசு. குட் மார்னிங். என்ன வாசு, ஆபீஸ் பக்கம் ஆளைய காணோம்? கொஞ்சம் பர்சனல் வேலை, அதான் வர முடியாம போயிடுச்சு. நீ ஆபீஸ்க்கு வராதப்ப ஆபீஸ்ல ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அதிசயமா? ஆமா வாசு, நம்ம யாருக்கிட்டயும் சொல்லிக்காம திடீர்னு வெளிநாடு போனாங்களே நந்தினி மேடம், அவங்க மறுபடியும் திரும்பி வந்து ஆபீஸ் நிர்வாகத்தை ஏத்துக்கிட்டாங்க. என்னது? நந்தினி மேடம் திரும்ப ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களா? எனக்கு பதவி தரேன்னு சொல்லிட்டு அவ அந்த சீட்ல உட்காந்துருக்காளா? என்ன வாசு, இந்த விஷயம் உனக்கு தெரியவே தெரியாதா? வாங்க வாசு, உட்காருங்க. உங்களை மறுபடியும் இந்த சீட்ல பாப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வாசு, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி மறுபடியும் இந்த சீட்ல உட்கார வேண்டியதா போயிடுச்சு. நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு மேடம்? 4 நாள் ஆச்சு. நேத்து நீங்க என்ன சந்திக்கும் போது இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க கேட்கலையே வாசு. எனக்கு இந்த சீட் வேணும்னு கேட்டிருந்தல மேடம். நீங்களும் என்ன இந்த சீட்ல உட்கார வைக்கிறேன்னு சொல்லி தானே எனக்கும் என் அம்மாவுக்கும் வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. அதனால தானே நாங்க 2 பேரும் உங்க கூட கை கோத்தோம். எல்லாமே கூடி வர நேரத்துல உங்களை இந்த சீட்ல பார்க்கும்போது எனக்கு என்னென்னவோ தோணுது. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ப்ளீஸ் வாசு, நான் தான் சொல்றேன்ல, இது என்னோட சூழ்நிலை. நான் ஒன்னும் உங்க இடத்தை தட்டி பறிக்கல. நான் வெளிநாடு போகல, இந்த ஊர்லயே செல்வத்து கூட தான் இருக்கேன்னு வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு தான் இந்த ஆரம்பம். என் பயணத்தை இங்க இருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன். என் பயணத்தோட முடிவுல நீங்க கட்டாயம் இந்த சீட்ல இருப்பீங்க. என்ன நம்புங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் என் அம்மாவும் உங்க கூட இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். உங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னு என்ன தூக்கி போட்டீங்க. அப்புறம் நான் ஏன் வேலையை காட்ட வேண்டியது இருக்கும். ஏண்டா டேய், 4 நாள் கழிச்சு ஆஃபீஸ்க்கு பண்ண சீக்கிரமா வந்துட்டேன். ரேவதி மேல செல்வம் கோவமா இருந்தான். என்னாச்சுடா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இதை பாரு, செல்வம் உன் மேல கோச்சிட்டா கூட கொஞ்சம் பொறுமையாவே இரு. ஏன்னா உன்னை அந்த ஆபீஸ் நிர்வாகத்துல உட்கார வைக்கிறேன்னு நந்தினி வாக்குறுதி கொடுத்துருக்காடா. சும்மா எரிச்சல கலப்பாதமா. எதுக்குடா இப்படி வெறுப்பா பேசுற? நான் உன்னை எங்கடா இப்ப எரிச்சல் மூட்டினேன்? ஏண்டா, அந்த ஆபீஸ் நிர்வாகத்துல உட்காரதானே உன்னோட கனவு லட்சியம் இல்ல? அதுக்காகத்தான் நம்ம நந்தினி கூட கை கோத்தோம். சும்மா நிறுத்துமா. ஆபீஸ்ல என்ன உட்கார வைக்கிறேன்னு சொன்ன அந்த சீட்ல இன்னைக்கு நந்தினி உட்கார்ந்திருக்கா. டேய், என்னடா சொல்ற? நந்தினி ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டாளா? ஆமா, அந்த சீட்ல நந்தினியை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? வாசு, என்ன நீயும் அத்தையும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு? ரகசியம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ்க்கு போயிருக்கா இல்லையா, அதான் அங்க நிலவரம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன். ரேவதி, அடுப்புல சாம்பார் வச்சுட்டு வந்திருக்க, கொஞ்சம் போய் பாரு. சரிங்க அத்தை. ஏண்டா, ஆபீஸ்ல நந்தினி கிட்ட ஏதாவது பேசினியா? அவ ஏதாவது உங்ககிட்ட சொன்னாளா? சொன்னாளா? வந்த கோவத்துக்கு அவளை உண்டுலன்னு பண்ணிருப்ப. ஆனா திருடனுக்கு தேள் கொட்டின கதையா கோவத்தை அடக்கிக்கிட்டு அவளை வான் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்க.
என்னடா சொல்ற? நீ அவகிட்ட எதுவும் அவசரப்பட்டு சண்டை போட்டியா? அவ அப்படி பண்ணியிருந்தானா அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கும்டா. நீ வேறமா, அந்த நந்தினி சரியான கைகாரியா இருக்காமா. அவளுக்கு அவ காரியம் மட்டும்தான் முக்கியமா. அதுக்காக தான் நம்ம 2 பேரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்து 4-5 நாள் ஆச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து செல்வத்தை சமாதானப்படுத்தணும்னு சொல்லும் போதும் என் வேலையை பத்தி பேசும்போது கூட அவ ஒண்ணும் தெரியாத மாதிரி தானே இருந்தா. டேய் வாசு, இருந்தாலும் நீ எதுக்கும் அவசரப்படாதடா. நந்தினி பத்தி எனக்கு தெரியும். அவ மட்டும் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா நான் அவளை சும்மா விட மாட்டேன்டா. நான் போய் அவளை பார்த்து பேசுறேன். எனக்கு சாதகம் இல்லாத எந்த விஷயத்த பண்ணாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அவ தாங்க மாட்டா. அவகிட்ட சொல்லி வைமா. வாங்க ஆண்டி, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. என்ன ஆண்டியாச்சு? இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலையேம்மா. ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? என்னத்த சொல்றது? நம்பினவங்களே முதுகுல குத்திடுறாங்க. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல நந்தினி. காலம் அந்த அளவுக்கு கெட்டு கிடக்கு. படிக்காதவங்களும் அப்படிதான் இருக்காங்க, படிச்சவங்களும் அப்படிதான் இருக்கீங்க. நீங்க ஏதோ என்ன குத்தி காட்டுறீங்கன்னு தெரியுது. எது சொல்றதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. நீயே சொல்லிட்ட, அதனால நான் வெளிப்படையாவே கேக்குறேன். நானும் வாசு உன்னை எவ்வளவு தூரம் நம்பணும். உன்னோட நல்லது கட்டத்துக்கெல்லாம் கூட இருந்தோம்ல, எங்களுக்கே நீ இப்படி பண்ணலாமா? மறுபடியும் சுத்தி வளைச்சு பேசுறீங்க. எதுவா இருந்தாலும் நேரா சொல்லுங்க. வாசுவுக்கு ஆபீஸ்ல ஒரு பெரிய பதவி ஏற்படுத்தி கொடுக்கறேன், அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரேன்னு எல்லாம் சொல்லிட்டு இப்போ அவன் உட்கார வேண்டிய இடத்த நீ உட்கார்ந்து இருக்கியாமே. வாசு வந்து என்கிட்ட புலம்புறான். என்னால நம்பவே முடியல. செல்வத்துக்கு அப்புறம் ஆபீஸ்ல எல்லாமே நீதானாமே. உன்னை ஆபீஸ்ல பார்த்துட்டு வாசு எப்படி மனசொடிஞ்சு இருக்கான் தெரியுமா? நாங்க 2 பேரும் வந்து உன்னை பார்த்தப்ப கூட நீ இந்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை மூச்சு விடல. எங்க கிட்ட எதுக்கு மறைச்ச? நாங்க 2 பேரும் நீதான் அந்த பதவியில இருக்கேங்கிறது தெரியாமையே வாசுவுக்கு அந்த பதவியை எப்படியாவது வாங்கி கொடுன்னு சொன்ன போது நீ அமைதியாவே இருந்தியே. எங்களை என்ன பைத்தியக்காரங்கன்னு நினைச்சிட்டியா? ஏன் இப்படி பண்ண நந்தினி? எங்க உதவி தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் நாங்க வந்தமே அதெல்லாம் மறந்துட்டியா? இப்படி நன்றி கட்ட தரமா நடந்துகிட்டு இருக்க? நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசட்டுமா? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க கோவம் ஆத்திரம் எல்லாமே நியாயமானது. இந்த விஷயத்த நான் நேத்தே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா நேத்து நீங்களும் வாசுவும் வந்த நிலைமை சரியில்லை. செல்வம் அந்த ரேவதி விஷயத்துல கோச்சிக்கிட்டாருன்னு சமாதானப்படுத்த சொல்லி என்ன கேட்க வந்திருந்தீங்க. இந்த சூழ்நிலையில தான் நான் அந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணேன். அதுவும் வாசு எதிர்பார்த்தா அந்த போஸ்டிங்ல தான் ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க வந்த நிலைமையில நான் இத பத்தி சொன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அடி மேல அடி வாங்கின மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்களா? அதான் சொல்லல. மத்தபடி உங்களை ஏமாத்தணும்னோ உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னோ என் மனசுல துளி கூட எண்ணம் இல்ல ஆண்டி. இத புரிஞ்சுக்காம வாசு ஆபீஸ்ல வந்து என்ன என்னமோ எதிரிய பாக்குற மாதிரி பார்த்து எச்சரிக்கையெல்லாம் விட்டுட்டு போனாரு. அதுவே என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? அவன் மனசுல ஒரு கனவோட இருக்கும்போது பாவம் அதுல ஏமாத்த வந்து அவன் பேசதான் செய்வான். நீ செல்வத்தோட இருக்கிறது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் ஆபீஸ்க்கு வந்தேன்னு வாசுகிட்ட சொன்னியாமே. ஆமா ஆண்டி, அந்த பதவி என்ன எனக்கு புதுசா? நான் ஆல்ரெடி இருந்த பதவி தானே. அதுல வாசுவை உட்கார வைக்காம நான் ஏன் டைரக்டா அதுல போய் உட்கார்ந்தேங்கிறதுக்கு காரணம் இருக்கு. நீங்க கொஞ்ச நாள் வீட்டுக்கு வராததுனால இங்க என்னென்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியான தலை போற காரியம் நடந்து போச்சு. ஆமா ஆண்டி, தலை போற காரியம்தான். அந்த அர்ச்சனா வீடு தேடி வந்து என்கிட்ட தாலி பிச்சை கேட்க ஆரம்பிச்சுட்டா. அர்ச்சனா உங்ககிட்ட தாலி பிச்சை கேட்டாளா? முதல்ல சிவாவோட வீட்டுக்கு வந்து என்ன அடிச்சுட்டு போன அர்ச்சனா அதுக்கப்புறம் தனியா வந்து எனக்கு தாலி பிச்சை கூடன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டா. யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு செல்வன் நினைச்சாரோ, யாருக்கு இது தெரிஞ்சே ஆகணும்னு நான் துடிச்சேனோ அந்த அர்ச்சனாவுக்கே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் நான் எதுக்கு தலைமறைவு வாழ்க்கை வாழணும்? எதுக்காக எல்லாத்தையும் மூடி மறைக்கணும்? ஒளிஞ்சு வாழறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். கம்பீரமா வெளியில வந்து அந்த அர்ச்சனாவோட இடத்துல நான் உட்காரணும்.
அர்ச்சனாவை நடு ரோட்ல நிறுத்தணும், அந்த சிவகாமி மூஞ்சல கரிய பூசணும். இதானே என்னோட லட்சியம். இது உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. இதுக்கப்புறமும் நான் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தேன்னா என்னோட லட்சியம் எப்படி நிறைவேறது? அதனாலதான் நான் வெளியில வந்தேன். இப்போ ஆபீஸ்ல காலடி எடுத்து வச்சிருக்கிறேன்னா அடுத்தது செல்வம் வீட்டுக்குள்ளேயும் கால் எடுத்து வைப்பேன். அர்ச்சனா இடத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ்ல வாசுவை ஏன் இடத்துக்கு கொண்டு போய் கண்டிப்பா உட்கார வைப்பேன். ஆண்டி, என்ன நம்புங்க. நந்தினி, உன் மனசுல இருக்கிற எண்ணம் எனக்கு தெரியாம போச்சு நந்தினி. அவசரப்பட்டுட்டேன், தப்பா நினைச்சுக்காத. சச்ச இல்ல ஆண்டி, நான் போய் உங்களை தப்பா நினைச்சுப்பேனா? உங்களுக்கு என்ன திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தப்பா எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். சரி, வாசுவை மறந்துடாத. ம்? நான் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காத. வரேன். சொல்லுப்பா, நீ சொல்றது புரியுது. அந்த பாட்டிக்கு என்னங்க சார், பார்த்து வந்திருக்க கூடாதா? தேங்க்ஸ் மேடம். என்ன மனுஷன் இவ? இடிச்சிட்டு சாரி கூட சொல்லாம போயிட்டு இருக்கா. பரவாயில்ல விடுங்க மேடம், அவருக்கு என்ன அவசரமோ பாவம். ஏதோ முக்கியமான விஷயம் சந்திச்சு பேசணும்னீங்களா? நானே இல்லத்துக்கு வரலான்னு தான் இருந்தேன். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது சரியில்லை. அதான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். சிரமத்துக்கு மன்னிச்சிடுங்க சார். அட என்ன மேடம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஏதாவது முக்கியமான விஷயம் இல்லைன்னா நீங்க என்ன வர சொல்லிருக்க மாட்டீங்களே. என்னால ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சொல்லுங்க மேடம். என் வீட்டுக்காரர் வெளியில வர்றதுக்காக கேஸ் நீங்க வாபஸ் வாங்கினதே எனக்கு செஞ்ச பெரிய உதவி. இதுக்கு மேல வேற என்ன செய்யணும்? நான் கொடுத்த வாக்க உங்ககிட்ட காப்பாத்த வேண்டாமா? அதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். என்ன மேடம் சொல்றீங்க? மாசம் மாசம் உங்க இல்லத்துக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை இந்த மாசம் என்னால கொடுக்க முடியல. பரவாயில்ல மேடம், நான் சமாளிச்சுக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க நல்லா இருந்தாலாவது 4 பேரை பார்த்து எப்படியாவது சமாளிச்சிருவீங்க. இந்த நிலைமையில எப்படி சமாளிப்பீங்க? சார், இந்த வாட்டி என்கிட்ட பணம் இல்ல. கோல்டு காயின் கொண்டு வந்திருக்கேன், மறக்காம வாங்கிக்கோங்க. கோல்டு காயின்லாம் எதுக்கு? நான் சமாளிச்சுக்கிறேன், வேண்டாம். இல்ல சார், எனக்கு இருந்த சூழ்நிலையில நான் மறந்துட்டேன். தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க. இதோ பாருங்க, ஏற்கனவே நீங்க நிறைய பிரச்சனைல இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன், வேண்டாம் வைங்க. அதுக்கு இல்ல சார், 30 குழந்தைங்களோட நிலைமைய மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு மறக்காம வாங்கிக்கோங்க, இல்லனா எனக்கு மனசு கேட்காது. இந்த வாட்டி இதை வாங்கிக்கோங்க, அடுத்த வாட்டி நான் பணமா எடுத்துட்டு வரேன். வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. வேண்டாங்க, நீங்க வேண்டாங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். உள்ள வைங்க. நான் சொல்றத கேளுங்க. ஏங்க நீங்க வேற வாங்கிக்கோங்க. ஐயோ, இருங்க சார், நான் எடுக்கிறேன். பிடிங்க. ஐயோ பாத்துங்க, நீங்க ஏன் சமப்படுறீங்க? விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பிடிங்க. பாத்து சார், பாத்து. அது ரொம்ப உள்ள போயிடுச்சு. ஐயோ சார், பாத்து சார். மெதுவா பாத்து எந்திரிங்க. நீங்க விடுங்க. இல்ல, நான் பாத்துக்கிறேன். எந்திரிங்க சார். நீங்க கொடுங்க. ஐயோ, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு இல்ல சார். இல்ல பரவாயில்லைங்க, பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்ப நான் வரேன் சார். சரிங்க, இந்தாங்க. வாங்க. இப்ப ஹாஸ்பிடலுக்கு போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கடா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. அப்படியேதான் கொஞ்சம் பொறுமையா உட்காந்துக்க. சரிம்மா 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 சரிம்மா. இந்த சமயத்துல ஒரு ஆட்டோ கூட காணுமே. இதோ ஆட்டோ ஸ்டாண்ட் அங்க பக்கத்துல தான் இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கடா, கொஞ்சம் பொறுத்துக்க. வந்துரும். ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் பொறுத்து.
பொறுத்துக்கம்மா என் கண்ணு இல்ல அப்படி தண்டா இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கம்மா வாசு நிறுத்து நிறுத்து என்ன? அங்க பாரு வண்டி நிறுத்து நிறுத்து என்னமாச்சு இதாம்மா இவளுக்கு மாசம் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு அப்படியே நடந்து வந்தோம் திடீர்னு வலி வந்துருச்சு வலியில துடிக்கிறாம்மா என்ன பண்றதுனே தெரியலம்மா ஒரு ஆட்டோவை கூட காணோம்மா வாசு சீக்கிரமா போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வா என்ன ரேவதி? போ வாசு போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இதோ தம்பி பாட்டு கூட்டிட்டு வந்துருமா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா பொறுத்துக்க இதோ தம்பி வந்துருச்சு பிடிங்கம்மா மெதுவா எந்திரிம்மா மெதுவா சீக்கிரம் வாங்க. நிறுத்துங்க, ஓரமா. மெதுவா வா பார்த்து உட்காரு. ரேவதி, அதான் ஆட்டோல ஏத்தி விட்டோம்ல, வா போலாம். என்ன வாசு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு வா போலான்னு சொல்ற நீ ஆட்டோவை ஃபாலோ பண்ண ரேவதி, அது சொல்றத கேளு நீ வா அண்ணே போங்கண்ணே ஒரு பொடி மாசு ஒரு ஏய் 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 நான் யார் தெரியுமா ஏன்டா? நீ யாரியா நீ யாரு ஏன்டா இப்படி தொந்தரவு பண்ற? என்ன மாடுங்க என்ன மாதிரி ஒரு காலத்துல நானும் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணவன் தான். கம்னுடுறா. டேய் மாரியப்பா, இவனை என்னன்னு கவனி. இங்க வேற டேய் 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 சீ, வாய் மூடு, வாய். வேற என்ன பண்ணணும்? குடிச்சது வாட்டர் பூ, போய் பாரு. அர்ச்சனா, என்னம்மா நீ ஏமா இங்க வந்த? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா அதுக்காக தான் ஒரு ஃபோன் பண்ணி தான் நான் வந்திருப்பேன்ல. சரி இங்க நிக்க வேணாம், அங்க வா. என்னம்மா விஷயம்? செல்வம் வீட்டுக்கு வந்தானா? நல்லபடியா பேசினானா இல்ல மறுபடியும் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சா? ஏம்மா கண் கலங்குற? நான் தான் செல்வம் வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா அனுசரணையா சிரிச்சு பேசணும்னு சொன்னேன். என்ன ஆச்சு? நீங்க அவர் வருவாருன்னு நம்பிக்கையோட சொன்னீங்க நானும் அந்த நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தேன் ஆனா அவர் வரவே இல்லை மாமா